ஹாய் நண்பா, நீங்கள் ட்ரீம் நாவலில் 1 crore நெக்ஸ்ட் 3 இயரில் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். நீங்கள் ஜஸ்ட் இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் 1 crore கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய சேனல் இருக்குது, தமிழ் சேனல் லைக் த்ரிகானந்தா ப்ரோ அண்டு அஸ்வின் ப்ரோலாம். அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டீம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் உங்களை அதை போட சொல்லி. பட் அது டோட்டலி ராங் கைஸ். அது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியாது, உங்கள் மணி தான் லாஸ் ஆகும். ஸோ நான் சொல்ல போகிற இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க போதும். கண்டிப்பாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என்ன நம்புங்க, அடுத்த 3 இயர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக 1 crore வின் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், நீ அப்படி என்ன ட்ரீம் நாவலில் பண்ணிட்டு நீ எங்களுக்கு சொல்கிறேன்ட்டு. எஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இதான் நான் வின் பண்ணது 1 lakh rupees. அதுக்கு மேலேயே நான் வின் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதுலேயும் நான் இது மாதிரி திங்ஸ்லாம் நான் அதில் ட்ரீம் நாவலில் தான் வாங்கினேன். ஃபேன்ஸ் லைக் இது மாதிரி ஃபேன். தென் நீங்கள் நினைக்கலாம், இந்த டிஷர்ட் கூட ட்ரீம் நாவலில் தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான். நீங்கள் வின் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த வீடியோனால எனக்கு ஒரு ப்ராஃபிட் கூட இல்லை. ஸோ இது வந்து மேபி நல்ல ரீச் ஆனால் தான் ப்ராஃபிட் வரும் கூட வச்சுக்கோங்க. பட் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ட்ரீம் நாவலில் வின் பண்ணணும் தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும். ஜஸ்ட் இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இன்னும் நீங்கள் என்ன நம்பலையா? இதோ பாருங்கள், என்னோடய அக்கௌண்ட்டே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 இன்டர்நேஷனலில் எவ்வளோ ஜெயிச்சிருக்கேன் பாருங்கள், 12,000 ஜெயிச்சிருக்கேன். தென் இன்னொரு மேட்ச்சில் 3,000, அகெயின் 11,000 ஜெயிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா உமன் T20 பேட்சில் 6,500, தென் 7,000, தென் அகெயின் 7,000, 7,000, 4,500. ஸோ நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கைஸ். ஜஸ்ட் நான் சொல்கிற இந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், உண்மையிலே ஜெயிக்கலாம் நீங்களும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஸ்டாண்டர்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் 5 கன்சிஸ்டன்ட் பிளேயர். தேர்ட் ஸ்டெப் ரேண்டம் பிளேயர். ஸோ இதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில், வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓகே, நம்ம வந்து மேட்ச் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு இந்தியா இன்றைக்கி மேட்ச் இருக்குது, ஓகேவா? இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் போட வேண்டிய கான்டெஸ்ட் என்னென்னா இதுதான். இதோ வின்னிங், இதில் தான் 1 crore, ஓகேவா? இந்த 39 rupees கான்டெஸ்ட் தான். ஓகே, டீம் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு. இது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஸ்டாண்டர்ட். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஸ்டாண்டர்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ எல்லா டீமுமே இப்போ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுது வச்சுக்கோங்க, இதில் ஒரு ஸ்டாண்டர்ட் 2 பிளேயர் எடுங்க. நீங்கள் அவங்க கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க, தெரியும். நீங்கள் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தால் கண்டிப்பாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச்சில் நான் சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் வந்து ஹார்திக் பாண்டியா அண்ட் நான் சூரியகுமார் யாதவ். இந்த மேட்ச் மீன்ஸ் நான் சொல்ல வர்றதுன்னா, இந்த சீரீஸ், ஓகேவா கைஸ்? இந்த சீரீஸில் நல்ல பிளேயர் யாருன்ட்டு நீங்கள் 2 பிளேயர் சூஸ் பண்ணணும். அவங்கள நீங்கள் கேப்டனாக வைஸ் கேப்டனாக போடணும். ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் நான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் 2 பேரும் பிக் மேட்ச் பிளேயர், ஓகேவா? அதனால தான் இவங்க 2 பேரையும் நான் ஸ்டாண்டர்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் தான் நீங்கள் அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இவங்கள தான் போட்டுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு T20 வந்து ஹார்திக் பாண்டியா அடிக்கலை, நான் மாற்ற போகிறேன்ட்டு மாற்றிடக்கூடாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு T20 நீங்கள் வந்து சீரீஸ் ஃபுல்லாக இப்படி தான் ஆட போகிறீங்க, ஸ்டாண்டர்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்ட் கேப்டன் வந்து ஹார்திக் பாண்டியாவை சூஸ் பண்ணுறேன், வைஸ் கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவை நான் சூஸ் பண்ணுறேன், ஓகேவா? இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுனா இப்போ 5 T20 ஆடுறாங்க வச்சுக்கோங்க, இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த 5 இதுலையுமே நான் இவங்கள தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டாண்டர்ட் கேப்டன் வந்து ஹார்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் வந்து சூரியகுமார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவரா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். தென் செகண்ட் ஸ்டெப், ஸ்டாண்டர்ட் 5 கன்சிஸ்டன்ட் பிளேயர் நீங்கள் எடுக்கணும், ஓகேவா? இதுதான் இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் 5 பிளேயர் தான் எடுக்கணும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் 5 கன்சிஸ்டன்ட் பிளேயர். கன்சிஸ்டன்ட் பிளேயர்னால் தமிழில் என்ன, தொடர்ச்சியாக நல்லா ஆடுவாங்க. இப்போ ஒரு மேட்ச் அடிச்சுட்டு அடுத்த மேட்ச் அடிக்க மாட்டாங்க, அப்படி இல்லாமல் உங்களுக்கே தெரியும் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுற பிளேயர், ஓரளவுக்கு டீசெண்டாக ரன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்ற பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணணும், 5 பிளேயரை. ஸோ அதில் வந்து யார் நான் சூஸ் பண்ணுறேன், இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளாசன், கன்சிஸ்டண்ட்டாக ஆடுற பிளேயர். தென் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே திலக் வர்மா, கன்சிஸ்டண்ட்டாக ஆடுற பிளேயர், ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஜான்சன்,
ஆல்ரவுண்டர், கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாரு, பவுலிங்கில் பாயிண்ட் எடுப்பார், பேட்டிங்லேயும் வராரு நல்லா. ஸோ ஓகே 3 சூஸ் பண்ணியாச்சு இப்போதைக்கு. தென் 4 ஹர்ஷதீப் சிங், ஓகேவா. தென் 5 சக்கரவர்த்தி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் 5 கன்சிஸ்டன்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க நான் சூஸ் பண்ணியிருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், சக்கரவர்த்தி, தென் ஜான்சன், தென் திலக் வர்மா, தென் கிளாசன். ஓகேவா, 7 பேர் ஆயாச்சு மொத்தம். கேப்டன் வைஸ் கேப்டன் சேர்த்து நம்ம எத்தனை பேர் பண்ணியிருக்கோம்? 7 பேர். ஓகே, இதுதான் இந்த டீம் இப்போ கான்ஸ்டண்ட்டான டீம் கைஸ். மொத்தம் ஐபிஎல்ன்ற ட்ரீம் 11ல் 20 டீம் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, இந்த 20 டீமில் இது கான்ஸ்டண்ட்டான ஆளுங்க இவங்க தான். 3, 4, 5, 6, 7 பேர் இவங்க கான்ஸ்டண்ட்டான ஆள். அண்டு கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றவே கூடாது. ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன், வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஹார்திக் பாண்டியா கேப்டன், சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன். இவங்க கான்ஸ்டன்ட் பிளேயர். நம்ம எடுத்த 5 பிளேயர். தென் அடுத்த 3rd ஸ்டெப்பு தான் அந்த ரேண்டம் பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ ரேண்டம் பிளேயர்ஸ் நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கலாம். 20 டீம் நம்ம போட போகிறோம், அதில் நீங்கள் ரேண்டம் பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட்டு டீமில் ரேண்டம் பிளேயர்ஸ் சாம்சன், அதுக்கப்புறம் என்ன ஷர்மா, அக்ஷிப் சர்மா, அக்ஷர் பட்டேல், கோட்ஸி அண்ட் அக்ஷர் பட்டேல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இவங்க ரேண்டம் பிளேயர்ஸ். புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து இப்போ 4 ரேண்டம் பிளேயர்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகேவா, இப்போ 11 பிளேயர் வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அதான் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கே தெரியும். நான் அதுதான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்டாண்டர்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு சீரீஸ் ஃபுல்லாகவே இவங்க தான் இருக்கணுன்ட்டு. அடிக்கிறாங்களோ அடிக்கலையோ, ஏன் இதில் மேட்ரு என்னென்னா உங்களுக்கு புரியுதா? என்னைக்காவது இவங்க அடிப்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா, ஹார்திக் பாண்டியா பெர்ஃபார்ம் பண்ணுவார், சூரியகுமார் யாதவ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னைக்காவது. அன்னைக்கு நாள் உங்கள் நாளாக தான் இருக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதா? அன்னைக்கு நாள் உங்கள் நாளாக தான் இருக்கும். அன்னைக்கு தான் நீங்கள் நல்லா பல்காக ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இங்கே மேட்ரு. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, நாட் நோ. இப்போ வந்து இதே காப்பி பண்ணிவிட்டு அதே டீம் வந்துடும். அடுத்த செகண்ட் டீமுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ரேண்டம் பிளேயர்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. 20 டீம் போடலாம்ல ட்ரீம் 11ல். அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ரேண்டம் பிளேயர்ஸ் மட்டும் மாட்டுவீங்க. கோட்ஸி ரேண்டம் பிளேயர், நம்ம ரேண்டம் பிளேயரில் வந்தார். ஸோ அந்த ரேண்டம் பிளேயர்ஸை நான் தூக்குறேன். ஓகே, இப்போ திருப்பி அந்த கான்ஸ்டன்ட் பிளேயர் இருக்காங்க. ஸோ ரேண்டம் பிளேயர் நான் திருப்பி மாற்றுறேன், சாம்சன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வாட்டி ரேண்டம் பிளேயர் ரேண்டமாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரேண்டம் மீன்ஸ் அந்த பிளேடு லாஸ்ட் மேட்ச் வருது பாருங்கள், அவங்க பிளேயிங் 11ல் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியணும். ஓகே, சிங். அதுக்கப்புறம் என்னென்னா என்ரிக். இது ரேண்டம். அவள் தான் அதே கேப்டன் வைஸ் கேப்டன், அதே கேப்டன். அதுக்கப்புறம் திருப்பி காப்பி பண்ணுங்கள். ஓகே, இந்த வாட்டி அதே ரேண்டம் பிளேயர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேவா, ரிமூவ் பண்ணிவிட்டு மகாராஜ் ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்போ என்னென்னா இந்த வாட்டி என்ன பண்ணீங்க, இதோ ரேண்டம் பிளேயர்ஸ் இந்த 2 பேர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ரேண்டம் பிளேயர் யார் எடுத்திருக்கோன்னா ஸ்டப்ஸ் எடுத்திருக்கோம், மார்க்ரமையும் எடுத்திருக்கோம். ரேண்டம் பிளேயர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி சேவ் பண்ணியாச்சு. 3 டீம் ஆச்சா. திருப்பி 4வது டீம் ரேண்டம் பிளேயர்ஸ் மட்டும் தூக்குங்க. இப்போ மார்க்கம் ஸ்டப்ஸ் இருக்கட்டும், ரேண்டம் பிளேயர்ஸை மட்டும்தான் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இந்த 2 பேரை நான் தூக்கிட்டு பிஷ்னாயை போடுறேன். எனக்கு அதுக்கப்புறம் யார் இவங்களே பிஷ்னாய் போட்டிருக்கேன். திருப்பி ஸ்லிம்னு யார் ரேண்டம் பிளேயர் போட்டு அவள் தான் சேவ் கொடுங்க. அதே மாதிரி திருப்பி காப்பி பண்ணிட்டு ரேண்டம் பிளேயரை மாற்றுங்க. இவங்க ரேண்டம் பிளேயரை மட்டும்தான் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த டீமுக்கு ரிக்கல்சன், சாம்சன் போடுறேன். அவங்க அந்த ரேண்டம் பவுலர்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த டீமில். ஓகேவா, சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அகெயின் திருப்பி நான் காப்பி பண்ணுறேன். இந்த வாட்டி ரிக்கல்டன் அப்படியே இருக்கட்டும். மில்லர் போடுறேன். இதில் வந்து யார் பிஷ்னா எடுத்துகிட்டு கோட்ஸையே ஆட் பண்ணுறேன். அவள்தான் அந்த ரேண்டம் பிளேயர்ஸை மட்டும் தான் மாற்றிக்கிட்டு வரேன். நல்லா பாருங்கள், புரியும் நம்புகிறேன் உங்களுக்கு. ரிக்கல்டன் எடுத்துட்டேன், மில்லியன் எடுத்தேன், ஸ்டப்ஸு போட்டேன், ரிங்குவை போட்டேன். தென் கோட்ஸே அப்படியே இருக்கட்டும். இவருக்கு பதில் மகாராஜ் போட்டேன். ஓகே, இது டீமு பார்த்துக்கோங்க. சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி காப்பி பண்ணுங்கள். திருப்பி இந்த வாட்டி ரேண்டம் பிளே காட்ஸே மகாராஜ் அப்படியே இருக்கட்டும். அது மாதிரி நான் போடுறத பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ஐடியா வரும்.
இந்த வாட்டி இவங்கள போட்டேன், ரேண்டமில் இவனை சேர்த்தாச்சு, இவரையும் அக்ஷர் பட்டேல் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், பாருங்கள், அவ்வளோதான். இப்படி சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? திருப்பி காப்பி பண்ணுங்கள். ரேண்டம் பிளேயர்ஸை மட்டும் திருப்பி மாற்றிக்கிட்டே இருங்க. யார்? அபிஷேக் சர்மா, என்ட்ரிக் தாட்டி. அவ்வளோதான், பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு சேவ் பண்ணுங்கள், சேவ் கொடுங்க, திருப்பி எடுங்க. திருப்பி 2 பிளேயர், அபிஷேக் சர்மா, என்ட்ரிக் ரேண்டம் பிளேயர் இருக்கட்டும். அப்படியே அக்ஷர் பட்டேல் இவங்களையும் தூக்கிட்டு ரேண்டம் பிளேயரில் செலக்ட் பண்ணுங்கள். மீதி பண்ணியாச்சு, சேவ் கொடுத்தாச்சு. திருப்பி அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ரேண்டம் பிளேயரை மட்டும் மாற்றுங்க. ஸ்டப்ஸ் எனக்கு வேணும். உங்களுக்கு யார் யார் ரேண்டம் பிளேயர் லிஸ்ட்டில் வேணுமோ மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், கொடுத்தாச்சு, சேவ். தென் திருப்பி ரேண்டம் பிளேயரை மட்டும் மாற்றுங்க. ரேண்டம் பிளேயரை மட்டும் மாற்றுங்க சொல்லிட்டேன். 2 பேர் கோட்ஸே. அவ்வளோதான், மகாராஜ். சேவ் பண்ணுங்கள். ஒன் அண்ட் ஒன்லி நம்மளோட வேலை என்னென்னா ரேண்டம் பிளேயரை மாற்றுறது தான் வேலை. அதுக்கப்புறம் முதல் டீம் செட் பண்ணிட்ட பிறகு ரேண்டம் பிளேயர்ஸை மட்டும் மாற்றுங்க. ஷர்மாவுக்கு பதில் மில்லர் போட்டுக்கங்க. சேவ் பண்ணுங்கள். தென் 13 டீம் போட்டிருக்கோம். ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், கோட்ஸேக்கு பதில் மகாராஜ். சேவ் பண்ணுங்கள். 14 பிளேயர், 14 டீம் ஆகிடுச்சா? திருப்பி ஸ்டப்ஸ் எடுத்துருங்க. கோட்ஸே போட்டுக்கோங்க. 15 டீம் ஆயிடுச்சா? தென் ஹென்ரிக்கு எடுத்து ஸ்டப்ஸை போட்டுக்கோங்க. தென் மகாராஜ் பிஷ்னாய் போடுங்க, எடுத்துக்கோங்க. ரிங்கு சிங்கை போடுங்க. 16 ஆயிடுச்சா? தென் ஸ்டப்ஸ் இவங்க இந்த மில்லர் போட்டுக்கோங்க. சாம்சன் போட்டுக்கோங்க. இது அப்படியே பவுலர் அப்படியே விட்டுக்கோங்க. 17 ஆயிடுச்சா? தென் ரேண்டம் பிளேயர்ஸை மட்டும்தான் மாற்றணும் கைஸ். புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம் உங்களுக்கு. மகாராஜ், சிம்சன் போட்டு மில்லர் அப்படியே இருக்கட்டும். ஜான்சன், சேவ். அவ்வளோதான். 18 ஆயிடுச்சா? இன்னும் 2 டீம், மாக்ரம், பிஷ்னாய் இருக்கட்டும் அப்படியே. 19 ஆயிடுச்சா? லாஸ்ட் பிஷ்னாய் எடுத்துகிட்டு மகாராஜ் போடுறேன். இவங்களை தூக்கிட்டு அக்ஷர் பட்டேல் போடுறேன். மாக்ரம் தூக்கிட்டு ஸ்டப்ஸை போடுறேன். ஆல்ரெடி கிரியேட்டட். ஓகேவா? வந்துருச்சு பாருங்கள். ஸோ ரேண்டம் பிளேயரு ஆல்ரெடி நம்ம டீமை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸ்டப்ஸுக்கு பதில் மில்லர் எடுத்துக்கிறேன். அப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ 20 இதுதான் கைஸ். இப்போ 20 டீம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த 20 டீமையும் நான் சொன்ன அந்த கான்டெஸ்ட்டில் போடுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வாய்ப்பு இப்படி பண்ணும் போது எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது நீங்கள் 1 crore வின் பண்ண. ஏன்னு சொல்கிறேன்னா ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் தான் முக்கியமானவங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் ஐடியா புரியுதா? கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு சீரீஸ் ஃபுல்லாக, இப்போ ஃபஸ்ட்டு சீரீஸ் இது மாதிரி டீம் போட்டிங்க வச்சுக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன், ஓகேவா? ஹார்திக் பாண்டியா அன்றைக்கி அடிக்கலைன்னா விட்றாதீங்க. அப்படியே அடுத்த மேட்ச் T20 செகண்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக அடிப்பார், மேட்ச் வின்னர். ஓகேவா? அதனால என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் மாற்றிடக்கூடாது. அடுத்த மேட்ச் போன மேட்ச் அடிக்கலடான்னு மாற்றக்கூடாது. அடுத்த சீரீஸும் அதே மாதிரி அவங்க தான் இருக்கணும் ஸ்டாண்டர்டாக. ஓகேவா? ஸோ அந்த சீரீஸ்லேயும் ஸ்டாண்டர்டாக இவங்க இருக்கணும். உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ ஈஸி. இது ஸ்டாண்டர்ட் கேப்டன் வைஸ் கேப்டன், அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ட் பிளேயர் 5 பேரை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மாற்ற போகிறது ரேண்டம் பிளேயர் மட்டும்தான். இது மாதிரி பண்ணும்போது என்னைக்கு இவங்க ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் அடிக்கிறாங்களோ அன்னைக்கு நீங்கள் வின்னு.
ஓகேவா? நான் சொல்ல வர புரியுதா? என்னைக்கு ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் அடிக்கிறாங்களோ சீரீஸில் அடிக்காமல் போக மாட்டாங்க அவங்க ஒரு சீரீஸில். ஓகேவா? ஹார்திக் பாண்டியா ரன்னு 40 ரன் அடிச்சுட்டு விக்கெட்டும் 2 எடுப்பார். சூரியகுமார் அடித்தா 80 ரன் அடிச்சிருவார். அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி தான் நீங்கள் போடணும். அப்போ தான் இப்போ அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா vs ஆஸ்திரேலியா சீரீஸ் வச்சுக்கோங்க, இல்லை ஆஸ்திரேலியா vs சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்னால் அதுலேயும் இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் கேப்டன் நீங்கள் சூஸ் பண்ணணும் 2 பேர். சப்போஸ் நான் சிம்பிளாக சொல்கிறேன் கைஸ், ஆஸ்திரேலியா vs இங்கிலாந்து T20 மேட்ச், அதில் ஸ்டாண்டர்ட் கேப்டன் யாரை போட வாய்ப்பு இருக்குன்னா நல்லா பாருங்கள். யார் அடிப்பா பார்த்துக்கோங்க. நல்லா சிம்பிள், பட்லர் ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார் கண்டிப்பாக. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் கமின்ஸ் விக்கெட்டும் எடுப்பார், பேட்டிங்கும் ஆட வாய்ப்பு இருக்குது நல்லாவே இப்போ T20யில். ஓகேவா? அவ்வளோதான். அப்படின்னா ஸ்டார்க்கு 5 ஃபார் எடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அவ்வளோதான், அவங்கள ஸ்டாண்டர்ட் ஆக்கிடணும் அந்த சீரீஸில். கேப்டன் வந்து பட்லர், ஸ்டார்க் வந்து வைஸ் கேப்டன். அந்த சீரீஸ் ஃபுல்லாக அவங்க தான் வச்சுருங்க. அதே மாதிரி கன்சிஸ்டன்ட் 5 பிளேயர் மார்க்கஸ் எடுத்துக்கோங்க, கன்சிஸ்டன்ட் 5 பிளேயர். பவுலர்னால் கமின்ஸ் எடுத்துக்கோங்க, கன்சிஸ்டன்ட் பிளேயரு. தென் அது மாதிரி நிறைய ஸ்டீவ் ஸ்மித் அவங்களாம் கன்சிஸ்டன்ட் பிளேயர். அது மாதிரி ஜோ ரூட், அது மாதிரி கன்சிஸ்டன்ட் பிளேயர் 5 பேர் அந்த சீரீஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பாக தான். தேர்ட் ஸ்டெப் என்னதுன்னா ரேண்டம் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் ரேண்டமாக நம்ம இப்போ பண்ண மாதிரி ரேண்டம் பிளேயர்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டு டீம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் இது மாதிரி பண்ணலாம், இல்லை 2 அக்கௌண்ட் வச்சு பண்ணலாம். ஒரு அக்கௌண்ட்டில் இது மாதிரி 20, அடுத்த அக்கௌண்ட்லேயும் இது மாதிரி அடுத்த 20 கிரியேட் பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் இதே போட்டு அந்த ரேண்டம் பிளேயர்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்கலாம். ஸோ மாற்றி போட்டால் வாய்ப்பு 90% வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஜெயிக்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி இந்த வீடியோ இது மாதிரி யாரும் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சேனல்லையும் சொன்னதில்லை. சும்மா அவங்க அந்த வின்னிங் இதை மட்டும் காமிச்சு அவங்க ஒரு டீம் கொடுப்பாங்க, அதை போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் இந்த தமிழ் சேனலில் ஃபஸ்ட் டைம் இதை சொல்லியிருக்கேன். நம்புகிறேன் எல்லாம் உங்களுக்காண்டி தான் கைஸ். ஓகே, see you in next video. Bye.